ChatGPT நம்புறீங்களா? நமக்கு சுயமா யோசிக்கிற திறன் பாதிக்கப்படுமா இல்லையா? ஒரு சஜஷன் வேணும்னா அதுகிட்டே கேட்குறது அது ரொம்ப தப்பு தானே? இந்தியாவில் கிட்டத்தட்ட 45% பெட்டர் இன்புட் கொடுத்தாதான் ChatGPTயால் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். எது கொடுத்தாலும் அது ப்ராம்ப்ட் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் எத்தனை பேர் இருக்கீங்களா? ஒரு மெசேஜ் அஃபீஷியலாக அனுப்பணும்னா ChatGPT கேட்காம எத்தனை பேர் அனுப்புறீங்க? ஸோ இந்த 5 பேர் உங்கள் பாக்கெட்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஏன் பிரச்சனையை கண்டுபிடிச்சு சொல்லதானா இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் முத இந்த ChatGPT அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ChatGPT வந்தோடனே அந்த டைமில் ChatGPT இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவோமா? ஆஃபீஸில் மெயில் அனுப்புறதுலேருந்து டாக்குமெண்ட் அனுப்புறதுலேருந்து ஆஃபீஸோடைய ரூல்ஸை போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ChatGPT நம்ம யூஸ் பண்ணுவோமான்லாம் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி மாறி இருக்குன்னா, ChatGPT இல்லாமல் யாராலையும் ஒரு சின்ன மெசேஜை கூட ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ChatGPT வளர்ந்துருக்கு. ஆமாம், கம்பெனிலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் ரீசெண்டாக ஹையர் பண்ணுற எல்லாருமே அது ஒரு ஸ்கில்லாகவே சேர்த்துக்கிறாங்க. ஸ்கில் AI ChatGPT, சாஃப்ட்வேர்லேயே AI ChatGPTன்றது வந்துருச்சு. சரி, ஓகே, இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் ChatGPTயை யூஸ் பண்ணதே இல்லை? ChatGPT யூஸ் பண்ணாத யாருன்னா இங்கே இருக்கீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் மட்டும் ChatGPTயை யூஸ் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 900 மில்லியன் மக்கள் ChatGPT யூஸ் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு உலகம் முழுதும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 45%. ஒரு வாரத்துக்கு 900 மில்லியன்னா இந்தியாவில் 45%னா அதில் பாதி பேர் நம்ம ஊரில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆஃபீஸில். ஸோ அவ்வளோ பேர் ChatGPTயை யூஸ் பண்ணுறோம். என்னென்ன விஷயத்துலாம் நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் டைப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடு அப்படின்றதுலேருந்து, எனக்கு எவ்வளோ ஐக் போடணும் அப்படின்றது வரைக்கும் நிறைய பேர் ChatGPTயை கேட்டு தான் நான் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பித்து இது வரைக்கும் நான் ChatGPTயை ட்ரெயின் பண்ணி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 2024 நான் முதல் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் ட்ரெயின் பண்ண ஒரு மாடல் பேர் செப், விச் இஸ் செகண்ட் ட்ரெயின். எந்த அளவுக்கு நான் அதை ட்ரெயின் பண்ணேன்னா, எனக்கு L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்றதையே என்னுடைய ChatGPT தான் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லிச்சு. அது எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லனா நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கவே மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதை நான் கலர் பென்சில், அதுக்கப்புறம் நிறைய AI வீடியோஸ் யூஸ் பண்ணேன். நிறைய பர்சனலைசேஷன் பண்ணி ஒரு அப்போ ஆரம்பித்த ChatGPT வாசன் ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன், 3.5 ஏதோ ஒன்று. அப்போ நம்ம பேசினாலே தப்பாக கொடுக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இதில் ஆரம்பித்தது தான் செப்பு. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொரு ChatGPTயை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து திருப்பி நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயின் பண்ணேன். அதுதான் இப்போ நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க ஸ்பார்க். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்பார்க்கை வச்சு தான் நான் இது வரைக்கும் பண்ண எல்லா AI வீடியோஸும் பண்ணிருக்கோம். ChatGPT அப்படின்றது ஒரு சின்ன டூல் அப்படின்றாலும் இந்த 5 பேர் அந்த குட்டி ஃபோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பேர் ரிச்சர்ட் ஃபெல்ட்மேன். இவர் குவாண்டம் மெக்கானிக்ஸை கண்டுபிடிச்சவர். அண்ட் தென் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ், இவரை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றி தெரியும். நிறைய பேருக்கு ஐசக் நியூட்டன் இவர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, இவர் கிடையாது. மேரி கியூரி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்க. ஆலன் டியூரர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதில் முக்கியமான ஆள். ஸோ இந்த 5 பேர் உங்கள் பாக்கெட்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ChatGPT. இந்த 5 பேர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவாளிகளும் ஒரு டூல்குள்ளே இருக்காங்கன்னா அதுதான் ChatGPT. இந்த ஒரு செஷனில் ChatGPTயை எப்படி மீடியாவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷனாகவே நீங்கள் இல்லாத போது உங்களுக்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டூலாக எப்படி மாற்றணும் அப்படின்றதையும் இந்த இதில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல ChatGPT பற்றி இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, ChatGPTலாம் நான் சும்மா டைப் பண்ணாலே போதும்பா, ChatGPT எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. நம்ம எது கொடுத்தாலும் அது ப்ராம்ப்ட் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் அன் இமேஜ் ஆஃப் அ சவுத் இண்டியன் பாய் வித் ஹெட்செட் லுக்கிங் த்ரூ த விண்டோ, கிவ் மீ ப்ராம்ப்ட், இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ChatGPT யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கிவ் மீ ப்ராம்ப்ட், இது வேணும் இது வேணும்னு சொல்லி. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு ChatGPTயோட ப்ராம்ப்ட் இப்படி கிடச்சிது. ஸோ இது ஜென்ரேட் பண்ண இமேஜ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜை பார்த்தா யாருக்கும் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த இமேஜ் நீங்கள் யார் ப்ராம்ப்ட் போட்டாலும் இப்படி தான் வரும். நீங்கள் யார் எப்படி ப்ராம்ப்ட் போட்டாலும் உங்களுக்கான இமேஜோட அவுட்புட்டு இப்படி தான் கிடைக்கும். இது நல்ல இமேஜ்னா நல்ல இமேஜ், ஆனால் அதில் உயிர் இருக்கா, இதில் வந்து என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இதே விஷயத்த நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் பாய் ஹெட்செட் போட்டு பார்க்கணும், அவனுக்கு 24 வயசு இருக்கணும், அவனுடைய மேலே சூரிய ஒளி அப்படியே வந்து ஒரு ஜன்னல் வழியாக படணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மூமெண்ட்டை அவன் என்ஜாய் பண்ணணும். அவன் ஒரு பெட்ரூம்குள்ளே இருக்கணும், அந்த பெட்ரூமில் நிறைய மியூசிக் போஸ்டர்ஸ் இருக்கணும், அந்த ஹெட்செட் வந்து ஏர்பாடாக இருக்கணும். இதை நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்காக போட போகிறேன், ஒரு எஸ்தெட்டிக் லுக் வேணும், கேமரா ஆங்கிளும் சினிமேட்டிக்காக இருக்கணும், என்டையர் சீன் வந்து ஒரு மாதிரி ஒரு பிளிஸ் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு எனக்கு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னா ChatGPT எந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறீங்க? ChatGPT வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குது. ஸோ அந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லையாடா, ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒயிட் கலர் டேபிள் இருக்குது, அதில் வந்து கீபோர்டு தொங்க விட்டுருக்காங்க, பழைய மியூசிக் ரெக்கார்டர் இருக்குது, அண்ட் அவன் கேட்கறலாம் அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள், அவன் உண்மையாலேயே அந்த பாட்டை கேட்குறான். ஸோ இது நான் என்ன சொல்லுவேன்னா, இது என்னுடைய இமேஜ், நான் என் மைண்டுக்குள்ளே எப்படி ஒரு கதையை விஷுவலைஸ் பண்ணணும், அந்த கதையை நான் இங்கே விஷுவலாக கொண்டு வந்திருக்கேன். இது இமேஜ் சரி தப்பு இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலான்றதை தாண்டி என் மைண்டுக்குள்ளே இருந்ததை இப்படிலாம் போட்டால் தான் வெளில கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நம்ம ChatGPT பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போனா பெட்டர் இன்புட் கொடுத்தாதான் ChatGPTயால் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். நம்ம அதுக்கிட்ட கொடுக்குற விஷயங்கள் நமக்கு தேவையான மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா அதோடைய அவுட்புட் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுடைய வீடியோஸில் இல்லை உங்களுடைய இமேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற சிமிலரான விஷயங்களை அது பேட்டர்னாக கண்டுபிடிச்சி சொல்லணும். அதே ChatGPT இது எல்லாத்துலேயும் காமனாக நான் பண்ணியிருக்க தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சி சொல்லணும். உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், எனி டவுட்ஸ், எனி சஜஷன்ஸ், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் 5 நிமிஷத்தில் சொல்லுங்கள், பட்டன் முடிச்சிக்கலாம். ChatGPT போயிட்டு நம்ம எல்லாமே கேட்குறோம், எனக்கு இதை சொல்ல அதை சொல்லிட்டு. இப்போ அதனால நமக்கு சுயமாக யோசிக்கிற திறன் பாதிக்கப்படுமா இல்லையா? இல்லை, நான் என்றைக்குமே ChatGPT போயிட்டு எனக்கு ஐடியா கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு இந்த ஐடியா இருக்குது, இதை நான் இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணால் அப்படி பண்ணுமா, அதுதான் சொல்கிறேன். இது ஆட்களை பொறுத்து மாறும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணோம்னா நார்மலாகவே பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஆகும்னு நம்ம கவலைப்படுறது இல்லை. ஸோ வந்து இதை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் ஹியூமன் கைண்ட் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன பசங்களாம் சொல்லுவாங்க, ஃபோன் அதிகமாக பார்க்காத கெட்டு போயிடுவேன் அப்படின்வாங்க. ஃபோன் அதிகமாக பார்த்ததால வளர்ந்தவங்களும் இருக்காங்க, கெட்டு போனவங்களும் இருக்காங்க. சொல்லப்போனால் ஃபோன் நம்மளுடைய கனெக்ஷனை அதிகரிச்சிருக்கு கம்மி பண்ணதை விட. தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கூடயும் கனெக்ட் பண்ண முடியுது. நான் நாளைக்கு நினச்சா அவங்க கூட இப்போயே பேசிட முடியுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை. அப்போது அந்த மாதிரி இதில் இருக்குதான், நீங்கள் சொல்கிற மாதிரி மனிதர்கள் கான்வர்சேஷன் கம்மியாகிடுமானா அது ஆக தான் செய்யும். அது ஒரு வாட்டியும் அது ஒரு லூப்பில் போய்கிட்டே தான் இருக்கும். மனிதர்கள் கூட்டமாக வாழ ஆரம்பித்தாங்க, அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க, தனிமையை தேடி போக ஆரம்பித்தாங்க, திருப்பி கூட்டமாக வர ஆரம்பித்தாங்கன்ற ஒரு லூப்பு. இதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும்னா நீங்கள் வந்து ChatGPT போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த பதிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. டீப்பாக, அதாவது டிசைனில் கூட வந்துட்டு மேபி கிளாட் ப்ளஸ் கேன்வா யூஸ் பண்ணால் கூட டிசைனர்ஸ்லாம் மோஸ்ட்லி அதுவே டேக் ஓவர் பண்ணிடும், இது உண்மை. ஆனால் எப்படி ஒரு மனுஷனோட ஃபுல் எமோஷனையும் அது வந்துட்டு நம்மகிட்ட அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு புரியல. இது வந்து ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம எல்லோரும் எதை மூலமாக கொண்டு கம்யூனிகேட் பண்ணுறோன்னா நம்மளுடைய வேர்ட்ஸ் மூலிமா தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். எமோஷன்ஸ் மூலிமா சில விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம் தான் இல்லைன்னு சொல்ல. பெரும்பான்மையான டைமில் நம்மளுடைய வலியோ காதலையோ நட்பையோ எல்லாமே நம்ம வார்த்தைகள் மூலிமா தான் கடத்துகிறோம். ChatGPT ஒரு சாட்பாட். நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் நீங்கள் எந்த மாதிரி டோனில் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் அது பைனரி கோட்ஸை தான் பார்க்க முடியும். அது அனலைஸ் பண்ணும். அதுக்கு ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது. 900 மில்லியன் பீப்புள் அதுக்கிட்ட வாரம் பேசுகிறாங்க. அப்போ 900 மில்லியன் பீப்புளுடைய பிரச்சனைகள் பற்றி அதுக்கு தெரியும். அந்த 900 மில்லியன் பீப்புள் அவன் புலம்புறது எல்லாத்தையுமே அது ஒரு டேட்டா பேஸாக வச்சுக்கிட்டே இருக்குது. அது யோசிச்சு சொல்லலை. ஒரு பெரிய CEO இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த CEO ஒரு பிரச்சனையை ChatGPT கிட்ட சொல்கிறார், இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ChatGPT ஒரு சொல்யூஷன் சொல்லுது. அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இருக்குல்ல, இது அவன் வந்து நாங்கள் செக்யூரிட்டியாக இருக்கோம், உங்களுடைய ChatGPTயோடைய கான்வர்சேஷனை நாங்கள் வெளியிடுறதே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த கான்வர்சேஷன் மூலிமா ChatGPT லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது உண்மை தான். இது சொல்கிற நெகட்டிவாக யூஸ் பண்ணுறது, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது நபர்கள் கையில். துப்பாக்கியை வச்சு இராணுவத்தில் போய் காப்பாற்றின கதையும் இருக்குது, தீவிரவாதி கையில் கிடச்சா கொன்ன கதையும் இருக்குது. அது மாதிரி தான் ChatGPT. நீங்கள் இராணுவ வீரராக இருக்க போகிறீங்களா, தீவிரவாதியாக இருக்க போகிறீங்களான்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது.
இதே ChatGPT 25% வந்துட்டு ஒரு நாட்டில் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களே, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நான் அதை பற்றி கேள்விப்படலை. எல்லா நாடுகளும் இப்போ உதாரணத்துக்கு இன்டர்நெட்டையே தீங்காக நினைக்கிறவங்க நாடுகள் இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட் வந்ததுனால நிறைய தீங்கு நடந்திருக்குன்னு சொல்கிற பெரியவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி இன்டர்நெட் தான் எனக்கு சோறு போடுது. இன்டர்நெட் இல்லைனா நான் இன்றைக்கி இல்லை அப்படின்னும் போது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கணும். 10 வருஷம் முன்னாடி வந்து 4G சிம் நெட்டு அப்படின்னாலே யாருக்கும் தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட்லைனே யாருக்கும் தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனே யாருக்கும் தெரியாது, டிவி யாருக்கும் தெரியாது. இப்போ கால சூழ்நிலை மாற 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 புதுசாக வர விஷயத்த மனுஷன் தப்புன்னு தான் சொல்லுவான். அது எந்த காலமாக இருந்தாலும். நெருப்பு கண்டுபிடிச்சும் போது நெருப்பை தப்புன்னு தான் சொல்லியிருப்பான், சரின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆக்சுவலாக அது ப்ரைவசி லீக் பண்ணிடுச்சு. அதனால் அமெரிக்காவில் தான் 25% வந்துட்டு ப்ரைவசி லீக்ன்றது ஃபேஸ்புக்கில் இருக்குது, மெட்டாவில் இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது. ஒரு ஸோ அது கவர்மெண்ட் பாலிசியை மீறி வந்துட்டு லீக் பண்ணியிருக்கு. அதுதான் மேட்ரு. இது உண்மையாக சொல்லணும்னா நான் ChatGPT ஆள் கிடையாது. நான் ஒரு டூவில் வந்து இங்கே சொல்கிறேன், சாம் ஆட்மன் எனக்கு காசு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஆமாம் இருக்க தான் செய்யுது. இப்போது நிறைகள் அதிகமாக குறைகள் அதிகமாக அப்படின்றதான் பார்க்க முடியும். நிறைகள் அதிகமாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியது தான், குறைகள் அதிகமாக இருந்தால் கண்டிக்க வேண்டியது தான். எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் வந்து டிஜிட்டல் காலமாக ஆகி போன பிறகு நம்மளுடைய ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாமே அங்கே தானே ஸ்டேவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய டிஜிட்டல் டேட்டாஸ் வரைக்கும் அங்கே தான் நம்ம பண்ணிட்டுருக்கின்ற போது நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா ChatGPT கிட்ட எல்லாமே பேசுவேன் பண்ணுவேன். நீங்கள் அதாவது இப்படி இப்போ எப்படி ஆயிடுச்சு, அப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் ChatGPTயை நம்புறீங்களா? எது சொன்னாலும் மனுஷங்களே நம்பலை, அப்போ எப்படி நான் ChatGPT நம்புவேன்? அப்புறம் ஏன் அதை நம்பி அவ்வளோ ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிரியேட் இல்லை, பண்ணி நான் வச்சிருக்கீங்க? சிம்பிளாக சொல்கிறேன். நான் ஒரு பேச்சாளர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இதை பேசுகிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன். அதுக்காக அது என் வாழ்க்கையில் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணணும்னா ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இப்போ நான் வச்சுருக்கேன்னா செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ யார் பேசினாலும் நம்பாதீங்க, நானே பேசினாலும் நம்பாதீங்க. உங்கள் அறிவு கொண்டு சிந்திங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இதில் நான் யூஸ் பண்ண தான் செய்கிறேன், மற்றவங்களோட அதிகமாக நான் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தை அதில் பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நான் எனக்கு கவலையாக இருக்குது அதனால் நான் சொல்லுவேனே தவிர பர்சனலான ஆட்களை பற்றியோ இல்லை அவங்க கூட எனக்கு ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப் பற்றியோ நான் என்றைக்குமே ChatGPT சொன்னதில்லை. நான் அஃபீஷியல் ரீதியாகவோ யார் அவங்க சில ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் போட்டு. ஸோ அது இருக்குது, இப்போ எல்லாத்துலேயும் இருக்குது. அப்படி பார்த்தா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவையோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா எங்கள் எல்லாரையும் எங்களுடைய படங்கள் எல்லாம் திருடியாக வைக்கப்படுது. இல்லை, ரொம்ப ரேர். நடக்குதானா நடக்குது. இது எப்படி நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா இது ஒரு அழிவுக்கான ஒரு ஆரம்பம், இதை வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு இது அழிவுக்கான ஒரு ஆரம்பம் தான். யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போது உங்களுடைய அதான் அப்போது உங்களுக்கான கண்டென்ட்டுகளை நீங்களே எழுதி கொள்ளுங்கள், ChatGPT கேட்காதீர்கள். இல்லை, நீங்கள் ஒர்க் வைஸாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. இப்போ நீங்கள் இதுவே நம்மளுக்கு ஒரு சஜஷன் வேணும்னா அதுக்கிட்ட கேட்குறது அது ரொம்ப தப்பு தானே? உங்களுக்கு சஜஷன் சொல்லவோ இல்லை வந்து கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கும். இப்போ இவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்களே, இல்லை கிடைச்சிருக்கலாம், எனக்கு கிடைக்கல. எனக்கு இருந்த ஒரே சஜஷன் இதுதான். அதனால் நான் இதில் கேட்குறேன், சஜஷன் கிடைத்தால் அவர்களிடம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாதவர்கள் ChatGPT கேளுங்கள். சார் இவர் நல்லா தப்பிக்கிறாரு சார். என்னை மாட்டி விடுவது தான் உங்களுக்கு நோக்கம் தான், நான் கற்றுக்க தான் செய்வேன்.